அதாவது வந்து வசூல் ரீதியாக வின்னர் அப்படின்னா டூட் படம் தான். அதே நேரம் அனைத்து தரப்பு மக்களையும் கவர்ந்த படம் அப்படின்னா மைத்ரி மூவி மேக்கர்ஸ் வந்து இந்த வசூலை வந்து ரொம்ப பூஸ்ட் பண்ணி காட்டுறாங்க. அதோட ஒட்டுமொத்த வசூல் 40லேருந்து 45 கோடி வரைக்கும் தான் இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு 10,90,000 அப்படிங்கும்போது அதை 11 கோடி 10 கோடியே 90 லட்சம் அப்படிங்கும்போது அதை 11 கோடியாக ரவுண்ட் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு 10 கோடியை வந்து 20 கோடியாக போட மாட்டாங்க. இப்போ என்ன சிக்கல் அப்படின்னா இளையராஜாவுக்கும் இந்த ஆடியோ கம்பெனிகளுக்கும் ஒரு பெரிய பஞ்சாயத்து வந்து பல வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்கு. டூட்லேயும் அதே பிரச்சனை மறுபடியும் வருது அப்படின்ற பொழுது அதை தவிர்த்திருக்கலாம் சார். இல்லை எதுக்கு தவிக்கணும்னு கேட்குறேன். இந்த பாடலுடைய உரிமை யார்கிட்ட இருக்குன்னு கேட்பாங்க. அது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அந்த ஆடியோ கம்பெனிகள்கிட்ட தான் இருக்கும். மைத்ரி மூவி மேக்கர்ஸ் மேலே எந்த தவறுமே கிடையாது. அவ்வளோதான். இப்போ பிரசாந்த் நீலும் அஜித் அவர்களும் சேர்ந்து ஒரு படம் பண்ண போகிறாங்க. அதான் அஜித் ரசிகர்கள் கனவுல தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ஃபைனல் கட் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் சினிமாவை சுற்றி நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது. இது எல்லாத்த பற்றியும் யார்கிட்ட பேச போகிறோம் அப்படின்னா சீனியர் ஜேர்னலிஸ்ட் பிஸ்மி அவர்களோட. வணக்கம் சார். தீபாவளி முடிஞ்சிருச்சு. தீபாவளி வின்னர் யார் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. டீசல், டூட் அண்ட் பைசன் அப்படின்னு சொல்லிட்டு 3 படங்கள் வெளியாச்சு. தீபாவளி வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை யாரை எடுத்துக்கலாம் சார் நம்ம? அதாவது வந்து வசூல் ரீதியாக வின்னர் அப்படின்னா டூட் படம் தான். அதே நேரம் அனைத்து தரப்பு மக்களையும் கவர்ந்த படம் அப்படின்னா பைசன் படத்தை சொல்லலாம். இந்த பட்டியலில் வந்து டீசல் படம் இல்லை. ஆமாம். இப்போ டூட் படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது பிரதீப் ரங்கநாதனுடைய முந்தைய படங்களுடைய சாயல்லே உள்ள மற்றொரு படம் தான் அது. அந்த படத்தினுடைய கருத்து ரீதியாக வந்து ஒரு நிறைய விமர்சனங்கள் இருந்தாலும் வசூல் வந்து ஒரு பெரிய அளவில் இருக்குது. அதில் எந்த மாற்றமே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் சிவகார்த்திகேயன், தனுஷ், சிம்பு போன்ற நடிகர்கள் ஒரு 10-15 வருஷம் சினிமாவில் இருந்து அந்த தொட்ட உயரத்தை எல்லாம் இவர் ஒரு 3வது படத்துலேயே ஜம்ப் பண்ணி அதையே தாண்டி போயிட்டார். அந்த அளவுக்கு வசூல் வந்து பெரிய அளவில் இருக்குது. அதே நேரம் பைசனுடைய வசூல் நீங்கள் டூட் படத்தோடு ஒப்பிட்டால் குறைவாக இருக்கே தவிர அந்த படத்துக்காக கிடைக்க வேண்டிய வசூலை விட ஒரு பெரிய வசூல் அந்த படத்துக்கு இருக்குது. டூடோட வசூலை பற்றி கேட்கணும்னு நினைக்கிறேன். நேற்று ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 80 கோடிக்கு மேலே 4 நாட்களில் வசூல் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மேலே தொடர்ந்து ஒரு கேள்வியும் வைக்கப்படுது. மைத்ரி மூவி மேக்கர்ஸ் வந்து இந்த வசூலை வந்து ரொம்ப பூஸ்ட் பண்ணி காட்டுறாங்க. அதோட ஒட்டுமொத்த வசூல் 40லேருந்து 45 கோடி வரைக்கும் தான் இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை சார்? இல்லை, அதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம இல்லைன்னு ஒதுக்கிடவும் முடியாது. அதாவது இதில் வந்து ஒரு சின்ன வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ அந்த பட நிறுவனம் தமிழ்நாடு அளவில் இவ்வளவு வசூல் அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக அறிவித்தா அதை வந்து நம்ம நம்பிடலாம். என்ன 90%. என்ன காரணம் அப்படின்னா அந்த அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிறாங்கல்ல, அதை வந்து இங்கே இருக்கிற ஜிஎஸ்டி அலுவலகமும் வருமான வரித்துறையும் அதையே அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டாக வச்சுட்டு மறுபடியும் அவங்க கணக்கு தாக்கல் பண்ணும்போது இதுதானே நீங்கள் போட்ட அமௌண்ட்டு, இதுக்கான அக்கௌண்ட்டை கொடுங்கன்னு அவங்க கேட்பாங்க. அப்படி கேட்கப்பட்டிருக்கு. அதனால் என்னென்னா தயாரிப்பாளர்கள் இந்த விஷயத்தில் வந்து ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. இதில் இன்னொரு காமெடியெல்லாம் இருக்குது. அந்த படத்தோட ஹீரோக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு 10 கோடி கலெக்ட் பண்ணியிருக்கும் போது இந்த தயாரிப்பாளருக்கு ஃபோனை போட்டு அதை 20 கோடின்னு நீங்கள் போஸ்ட் ரிலீஸ் பண்ணுங்கன்னு கேட்பாங்க. ஆரம்பத்தில் சில தயாரிப்பாளர்கள் அந்த மாதிரிலாம் பண்ணி மாட்டிக்கிட்டு அந்த தகவல் பரவி அதுக்கப்புறம் தயாரிப்பாளர்கள் ரொம்ப உஷாராயிட்டாங்க. என்ன கலெக்ட் பண்ணியிருக்கோ அதை தவிர வந்து நம்ம ஜாஸ்தி பண்ணக்கூடாது. அதே நேரம் சில லட்சங்கள் முன்ன பின்ன இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு 10,90,000 அப்படிங்கும்போது அதை 11 கோடி 10 கோடியே 90 லட்சம் அப்படிங்கும்போது அதை 11 கோடியாக ரவுண்ட் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு 10 கோடியை வந்து 20 கோடியாக போட மாட்டாங்க. புரியுதா? இல்லை, இது எதுக்குன்னா தமிழ்நாடு அளவிலான வசூல். ஆனால் இப்போ இந்த பட நிறுவனங்கள் போடுற வசூலை கவனிச்சிங்க அப்படின்னா வேர்ல்டு வைடுன்னு போடுவாங்க. இப்போ நீங்கள் டூடே கவனிச்சிங்கன்னா தமிழ்நாடு அளவில் எவ்வளவுங்கிறது அவங்க எங்கேயுமே மென்ஷன் பண்ணவே இல்லை. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடு வசூல் தான் அவங்க போட்டுகிட்டே இருக்காங்க. அதனால அவங்க சொல்கிற மாதிரி இது இப்போ ஒரு மிகைப்படுத்தப்பட்ட தகவலாக இருப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. அதை நம்ம வந்து மறுப்பதற்கு இல்லை. இப்போ தமிழ்நாட்டில் வந்து டூட் திரைப்படம் ஒரு 40 கோடி வரைக்கும் வசூல் செஞ்சிருந்தது அப்படின்னா வேர்ல்டு வைடாக அது 80 கோடிக்கான வசூல் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? அதாவது அப்படி நீங்கள் சொல்லிட முடியாது. அதுதான் முக்கியமான விஷயம். இங்கே எத்தனை தியேட்டரில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, எத்தனை ஷோ போயிருக்கு அப்படிங்கிறத வச்சு தான் அதை நம்ம சொல்லவே முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் எத்தனை ஸ்க்ரீன் ரிலீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. அதனால் இங்கே 20 கோடினா அங்கே 40 கோடி, இங்கே 10 கோடினா அங்கே 20 கோடினா அப்படி கணக்கெடுத்துட முடியாது. இந்த தியேட்டர் எண்ணிக்கை அந்த தியேட்டர் எண்ணிக்கை எல்லாத்தையும் வச்சு தான்
அந்த கணக்குக்கே நம்ம வர முடியும். கருப்பு திரைப்படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரீசெண்டாக ரிலீஸ் ஆயிருந்தது சாயா பங்கருடைய இசையில். டூட் திரைப்படத்தில் அவருடைய மியூசிக் நல்லா பாராட்டப்பட்டுருச்சு. கருப்பு படத்தில் வந்து அவரோட பாட்டுக்கு வந்து நிறைய விமர்சனம் வருது. பாட்டோட லிரிக்ஸே கேட்க மாட்டேங்குதே அப்படின்ற ஒரு விமர்சனம் நிறைய பேரால் வைக்கப்பட்டுச்சு. அதை எப்படி பார்க்குறீங்க சார்? ஆமாம், அது ஒரு பெரிய குறை தான். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த இசையில் வந்து ஒரு பெரிய தனித்தன்மை இல்லை. டப்புன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அனிருத் இசையமைச்ச மாதிரி இருக்குது, அல்லது வேற யாரோ ஒருத்தர் இசையமைச்ச மாதிரி இருக்க தவிர அவருடைய தனித்தன்மையாக நம்மளால் எதுவுமே அதில் தெரியல. அதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிற மாதிரி அதனுடைய லிரிக்கே வந்து நம்மளால் கேட்க முடியல. எப்பயுமே ஒரு பாடல் எப்போ ஹிட் ஆகும் அப்படின்னா ரோட்டில் போகிறவங்களாம் அதை பாடிட்டு போகணும். அந்த லிரிக் வந்து அவன் மைண்டில் போய் உட்காரணும். அப்போ தான் அவனால் பாடவே முடியும். இதில் பார்த்தீங்கன்னா காட் மோடுன்னு இவங்க ஒரு டைட்டில் கொடுத்துட்டாங்க அந்த பாட்டுக்கு. ஆனால் அந்த பாடல் வரி என்னங்கிறது யாருக்குமே தெரியல. அது ஒரு பெரிய மைனஸு. அது அந்த விமர்சனங்கிறது ஒரு நியாயமானது தான். இளையராஜா அவர்கள் வந்து இப்போ ஒரு கேஸ் வந்து போடுறதுக்காக பேசிட்டு இருக்கிறதா ஒரு தகவல் வெளியாக இருக்கு. என்னன்னா குட் பேட் அக்லியில் எப்படி மைத்ரி மூவி மேக்கர்ஸ் வந்து அவருடைய 2-3 பாடல்களை பயன்படுத்தினாங்க, அதே மாதிரி டூட்லையுமே 2-3 பாடல்களை பயன்படுத்தியிருக்காங்க. அதுவும் கரெக்டாக முறையான ஒரு பெர்மிஷன் பெறப்படலை அப்படின்னு சொல்லிட்டு இளையராஜா தரப்புல இருந்து சொல்லப்படுது. அது எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவது முதல்ல தெரிஞ்சுங்க, மைத்ரி மூவி மேக்கர்ஸ் பல 100 கோடி முதலீடு பண்ண ஒரு மிகப்பெரிய பட தயாரிப்பு நிறுவனம். பல 100 இல்லை 1000 கோடின்னு கூட நம்ம சொல்லலாம். அப்பேற்பட்ட பட நிறுவனம். அவங்க வந்து முறைப்படி அனுமதி இல்லாமல் ஒரு திரைப்பட பாடலே அவங்களுடைய படத்தில் யூஸ் பண்ணுவாங்களா? இந்த கேள்வியை கேட்டாலே இதுக்கு பின்னால் என்ன இருக்குங்கிறத நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். இப்போ அவர்கள் ஒரு படத்தை ஒரு பாடலை பயன்படுத்தும் போது முதல்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த பாடலுடைய உரிமை யார்கிட்ட இருக்குன்னு கேட்பாங்க. அது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அந்த ஆடியோ கம்பெனிகள்கிட்ட தான் இருக்கும். இந்த படம் யார் வாங்கியிருக்கா அப்படின்னு விசாரிக்க முடியும். அந்த மாதிரி எந்த ஆடியோ கம்பெனியில் அவங்களுடைய ரைட்ஸ் இருக்கோ அவங்கக்கிட்ட பணம் கொடுத்து அதை வந்து அவங்க படத்தில் பயன்படுத்துகிறாங்க. அப்போ இந்த விவகாரத்தில் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் மேலே எந்த தவறுமே கிடையாது. அவர்களுக்கு தேவைப்பட்ட பாடலே அந்த உரிமை யாரிடம் இருந்ததோ அவர்களிடம் பணத்தை கொடுத்து அவங்க பயன்படுத்திட்டாங்க. இப்போ என்ன சிக்கல் அப்படின்னா, இளையராஜாவுக்கும் இந்த ஆடியோ கம்பெனிகளுக்கும் ஒரு பெரிய பஞ்சாயத்து வந்து பல வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்கு. இவர் என்ன சொல்கிறாரு, என் பாட்டுக்கு நான் தான் உரிமையாளர், நான் தான் அந்த ரைட்ஸ் எல்லாம் கொடுக்க முடியும்னு இவர் சொல்கிறாரு. ஆடியோ கம்பெனி என்ன சொல்லுது, இல்லைங்க நாங்கள் பணம் கொடுத்து இதை வாங்கிட்டோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ பிரச்சனை வந்து இவங்க 2 பேருக்குள்ள. இதை இவங்க நீதிமன்றத்தில் போய் தீர்த்து கொண்டால் தயாரிப்பாளர்களுக்கு எந்த குழப்பமும் இருக்காது. நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் யார் உரிமையாளரோ அவங்கக்கிட்ட அந்த பணத்தை கொடுத்து வாங்கிட போகிறாங்க. இப்போ குட் பேட் அக்லியில் பயன்படுத்திய பாடலாக இருக்கட்டும், டூடில் பயன்படுத்திய பாடலாக இருக்கட்டும், அட் ப்ரெசண்ட்டு உரிமை என்பது ஆடியோ கம்பெனியை தான் சேருங்கிறது தான் சட்டம். அந்த அடிப்படையில் அவங்க அங்கே வாங்கிட்டு போயிட்டாங்க. இப்போ இளையராஜா இவங்க மேலே கோவப்பட்டு என்ன பிரயோஜனம்? நீங்கள் கோர்ட்டில் போய் முறையிடுங்க, கோர்ட் என்ன சொல்லுதோ அதன்படி இந்த தயாரிப்பாளர்கள் செய்வாங்க. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது தவறு வந்து பட தயாரிப்பாளர்கள் மீது கிடையாது. இளையராஜா அன்னைக்கு பணத்துக்கு ஆசைப்பட்டு எல்லாத்தையும் வித்துட்டாரு. இன்றைக்கு அதாவது லட்சங்களுக்கும் சில ஆயிரங்களுக்கும் வித்தார். இன்னைக்கு அது வந்து கோடிகளாக மாறின பிறகு அவர் வந்து பயங்கரமாக வருத்தப்படுறாரு. அடடா நம்ம ஏமாந்துட்டோம். அப்போ நம்ம மீண்டும் வந்து அந்த பழைய பாடல்களை வச்சு கோடிக்கணக்கில் சம்பாதிக்கணும் அப்படின்னா அந்த உரிமையை மீண்டும் நாம் மீட்டெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு போராட்டம் தான் இது. குட் பேட் அக்லியில் இதே பிரச்சனை வரும் பொழுது மறுபடியும் அதே ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான் டூட்லேயும் அதே பிரச்சனை மறுபடியும் வருது அப்படின்ற பொழுது அதை தவிர்த்திருக்கலாம்னே சார். இல்லை, எதுக்கு தவிக்கணும்னு கேட்குறேன். அந்த பாடலை அவங்க பணம் கொடுத்து வாங்கிட்டாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த குட் பேட் அக்லி நடக்கும் போதே இந்த டூட் படத்தினுடைய படப்பிடிப்பும் ஒரு பக்கம் பேரலாக நடந்துகிட்டு இருக்கு. படம் தான் லேட்டாக வந்திருக்கே தவிர படப்பிடிப்புங்கிறது அப்பயே படம் துவங்கி படப்பிடிப்பு நடந்துக்கிட்டு தானே இருக்கு. இன்னொன்று சட்டப்படி நாம் சரியாக இருக்கும். அப்படி இருக்கும்போது எதுக்கு அவங்க வந்து அந்த பாடலை வந்து அவங்க வேணான்னு சொல்லணும்? இன்னொன்று அவங்க பணம் கொடுத்து வாங்கியிருக்காங்க. ஸோ அதனால் அவர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம மேலே தவறு கிடையாது. இது கோர்ட்டுக்கு போனாலும் இது நமக்கு எதிராக வராதுங்கிற நம்பிக்கையில் தான் பயன்படுத்தியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பிரசாந்த் நீலும் ஜூனியர் என்டிஆரும் ஒரு படத்தில் இணையறதா ஒரு தகவல் வெளியாக இருந்தது. அது வந்து இப்போ ட்ராப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சில ரிப்போர்ட்ஸ் வருது. அது எந்த அளவுக்கு உண்மை சார்? இல்லை, அது என்னன்னு தெரியல. அது ஒரு வதந்தியாக தான் இருக்குது. சம்மந்தப்பட்டவங்க சொன்னால் தான் தெரியும். பட் ரொம்ப நாளாகவே இந்த தகவல் அவருடைய படத்தில் ஒரு நடிக்க போகிறாருங்கிற ஒரு தகவல் இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த பெரிய ப்ராஜெக்ட்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாலே ஒரு ஆர்வ கோளாறுல அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அதை அப்படி நெருங்கி வரும்போது இவருடைய டேட் இருக்காது, அவருடைய டேட் இருக்காது. இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா இந்த ஹீரோ நடித்து ஒரு படம் ரிலீஸ் ஆகி பெரிய வெற்றி அடையும் அல்லது மிகப்பெரிய தோல்வி அடையும். அப்போ அந்த படத்தினுடைய ரிசல்ட்டை வச்சு மறுபடி சம்பளத்தை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க.
முதல்ல ஒரு படத்துக்கு கமிட் பண்ணும்போது ஒரு சம்பளத்தை ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அப்புறம் படம் ரிலீஸ் ஆகி ஹிட் ஆச்சுன்னா ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா ஜாஸ்தி சம்பளம் கேட்பாரு. ஃப்ளாப் ஆயிடுச்சுன்னா தயாரிப்பு நிறுவனம் போய் உங்கள் சம்பளத்தை குறைங்கன்னு சொல்லும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனையால் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்டே பார்த்தீங்கன்னா தள்ளி போகும் அல்லது கேன்சல் ஆகுறதுங்கிறது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயமாக இருப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு. இந்த தகவல் வெளியாகும் போது அஜித் ரசிகர்கள் சிலர் வந்து சந்தோஷமா ஒரு ட்வீட் போடுறாங்க. என்னன்னா, அவ்வளவுதான், இப்போ பிரசாந்த் நீலும் அஜித் அவர்களும் சேர்ந்து ஒரு படம் பண்ண போறாங்க. ஏன்னா அந்த படம் டிராப் ஆயிடுச்சு, அப்ப நெக்ஸ்ட் நம்ம தலவோட தான் அப்படின்ற மாதிரியான ஒரு இது போயிட்டு இருக்கு. இந்த டாக் எந்த அளவுக்கு உண்மை? அதான் அஜித் ரசிகர்கள் கனவுல தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அது வந்து தொடர்வதாகத்தான் நம்ம எடுத்துக்கணும். என்னன்னா ரொம்ப நாளைக்கு முன்ன பிரசாந்த் நீலும் அஜித்தும் வந்து மீட் பண்ணதா ஒரு தகவல் இருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்பஸான சந்திப்பு இல்லை. அஜித் வந்து தொடர்ந்து ராமோஜிராவ் ஃபிலிம் சிட்டில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அவருடைய படங்கள் எல்லாம் அங்கே தான் படப்பிடிப்பு நடக்கும். அதே மாதிரி பிரசாந்த் நீலுடைய படப்பிடிப்பு அங்கே நடக்கும்போது ஒரு தற்செயலாக மீட் பண்ணியிருக்காங்க, அவ்வளவுதான். அதை வச்சு உடனே இவங்க என்ன பண்ணிட்டாங்க, பிரசாந்த் நீலுடைய அடுத்த படத்தில் அஜித்தினுடைய அடுத்த படத்தை பிரசாந்த் நீல் இயக்குகிறாருங்கிற மாதிரி இவங்க பயங்கரமாக ஒரு வதந்தியை பரப்புனாங்க. அதுக்கப்புறம் அது இல்லைங்கிற தகவலே வந்துருச்சு. பட் இன்னைக்கு அந்த ப்ராஜெக்ட் இல்லைங்கிறதுனால அஜித்தை வச்சு எடுக்கிறதா இவங்க நினைக்கிறாங்க. ஆனால் அது வாய்ப்பு இல்லை, அதுக்கு சாத்தியமும் இல்லை. ரஞ்சித், மாரி செல்வராஜ், வெற்றிமாறன், கார்த்திக் சுப்ராஜ் மாதிரியான ப்ரோக்ரஸிவ், அதாவது முற்போக்கு பேசுகிற இயக்குனர்கள் வந்து தமிழ் நடிகைகளை காஸ்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய விமர்சனம் இருக்குது. அதை எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, அதை வந்து ஒரு பெரிய விஷயமாக பார்க்க வேண்டியது இல்லை. என்ன காரணம் அப்படின்னா, சினிமாவில் இப்போ நடிகைகளுக்கு வந்து என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத உண்மையாக தெரிந்தவர்கள் இதற்காக பெருசாக பேச மாட்டாங்க. புரியுதா இல்லையா? ஏன்னா இங்கே சினிமாவில் வந்து ஒரு மலிவு பொருளாகவே பெண்கள் தான் இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு தமிழ் பொண்ணு இருக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுறதே ஒரு முரண்பாடான விஷயம். திரையுலகம் பற்றி தெரியாத, திரையுலகத்தில் பெண்களுடைய நிலை எப்படி இருக்குன்னு புரியாதவர்கள் வேணால் இப்படியெல்லாம் ஆதங்கப்படலாம். விவரம் தெரிஞ்சவங்க அது குறித்தெல்லாம் பெருசாக கவலைப்பட மாட்டாங்க. கடைசியாக ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். பவன் கல்யாண் வந்து அடுத்த படத்துக்கான இயக்குனர் தேடலில் இருக்கிறதா ஒரு தகவல் வெளியாயிருக்கு. அதில் வந்து லோகேஷுடைய பெயரும் இருக்கிறதா சொல்கிறாங்க. லோகேஷ் ஒருவேளை இப்போ தெலுங்கு படத்தின் மூலமா பேன் இண்டியா டைரக்டரா மாறலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு நோக்கத்துல அதையும் அவர் கன்சிடர் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கா? அதாவது கூலி படத்தின் மூலமாகவே லோகேஷ் வந்து ஒரு பேன் இண்டியா டைரக்டர் ஆயிட்டார். இன்னும் சொல்ல போனால் லியோவே அப்படிப்பட்ட ஒரு பேன் இண்டியா படம் தான். அதனால அவர் புதுசா பேன் இண்டியா இயக்குனராக மாறணும்னு அவசியம் இல்லை. பட் அதே நேரம் ஒரு தகவல் இண்டஸ்ட்ரியில் ஓடிட்டு இருக்கு. என்னன்னா, இப்போ இந்த ஜனநாயகன் படத்தை தயாரித்து கொண்டிருக்கிற அந்த கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ், அவங்க தயாரிப்புல லோகேஷ் வந்து ஒரு படம் இயக்க போறாரு. அது வந்து ஒரு நேரடி தெலுங்கு படம். அந்த தெலுங்கு படத்தில் பிரபாஸும் பவன் கல்யாணும் சேர்ந்து நடிக்கிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா 2 ஹீரோ சப்ஜெக்ட்டுங்கிற மாதிரி ஒரு தகவல் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிடைத்த தகவல் என்ன அப்படின்னா, அந்த படத்தில் பிரபாஸ் வந்து டேட் இல்லை அப்படின்ட்டு நடிக்க மறுத்துட்டதா ஒரு தகவல் இருக்குது. ஸோ இது எல்லாமே செவி வெளி தகவல்கள் தான். அதனால் இதில் என்ன உண்மைங்கிறது போக போக தான் உங்களுக்கு தெரியும். என்ன காரணம்னா, இவரே ரஜினி கமலை வச்சு ஒரு படம் இயக்க போகிறாரு. அப்படி அது அவருடைய வேலைகள் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. அப்போ அந்த படம் பண்ணுவதாக இருந்தால் இந்த படத்தை எப்போ பண்ணுவார்? இப்போ ஒருவேளை இப்போ டேட் கேட்குற அளவுக்கு போயிட்டார் அப்படின்னா அப்போ இந்த படம் அவர் பண்ணலையா? இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள்லாம் இருக்குது. இதற்கான விடைங்கிறது அடுத்தடுத்த வாரங்களில் தான் தெரியும். ரொம்ப ரொம்ப நன்றி சார். உங்களோட நேரத்தை செலவிட்டு உங்களோட கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு நன்றி சார். தேங்க்யூ.